ஹாய் ஒருவன் ஹாய் 12th ஸ்டாண்டர்ட். கன்ஃபார்மாக இந்த வீடியோக்கு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா டீசெண்டாக எனக்கு வந்து மேக்ஸ் ஃபுல் போர்ஷன் ஃபுல்லாக முடிக்க முடியாதுங்க சார், கஷ்டமாக இருக்குது. எனக்கு எக்ஸாம் டைம் ஒரு லாஸ்ட் மினிட் கொஷின் போடுங்க அப்படின்னா ஒரு 6 5 மார்க்காவது எழுதலாம். அப்படின்னா இந்த டாப் 25 5 மார்க்ஸை படித்தா போதும். என்ன கேட்டால் 7மே எழுதிடலாம், சம்டைம்ஸ் மிஸ் ஆகலாம்ல, அதனால் 6ன்னு எழுதியிருக்கேன். ஆனால் 7 வந்துடும். பப்ளிக் இதை நம்பாதீங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போடணும். அண்ட் 2 மார்க் 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய எக்ஸசைஸ் அண்ட் சாப்டர்ஸில் நல்ல வீக்காக இருக்கிறவங்க பார்த்தா போதும். நான் இப்போ கொடுத்துருக்க சாப்டர்ஸில் வீக்காக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் சாப்டர்ஸ் சொல்கிறனோ அது கட்டாயமாக பாருங்கள். சாப்டர் 1 2 மார்க் 3 மார்க் நான் கொடுத்ததெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ கொடுக்க போகிறது பார்த்துக்கோங்க. சாப்டர் 2 சரிங்களா, சாப்டர் 3 முடிஞ்ச அளவுக்கு, சாப்டர் 8, சாப்டர் 12, அவ்வளோதான். ஒருவேளை சாப்டர் 12 செலடிஸ்டிக் இல்லை, எங்களுக்கு இல்லை சார் அப்படின்னா சாப்டர் 8, சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 இந்த 4 சாப்டராவது ஒழுக்கமாக பார்த்துட்டு 10th சாப்டரில் நான் சொல்கிற விஷயத்தை பண்ணினா உன்னால் 4 2 மார்க் 4 3 மார்க் அசால்ட்டாக எழுதலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு 6 2 மார்க் 6 3 மார்க் எழுதணும் அப்படின்னா, ஏன்னா 7வது கம்பல்சரி, அது சொல்ல முடியாது. 6 2 மார்க் 6 3 மார்க் எழுதணும்னா நான் இப்போ சொல்கிற இந்த வீடியோவில் இருக்க எல்லா சாப்டர்ஸ், நான் சொல்கிற சாப்டர்ஸில் 2 மார்க் 3 மார்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 6 எழுதிடலாம். ஓகேவா? 5 மார்க்கும் அப்படி தான், 6லேருந்து 7 வரைக்கும் எழுதலாம். அப்போ இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய வந்திருக்கும். ஒரு 6 பைசா 30 அண்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் வந்து ஒரு 6 6ன்னு வச்சா கூட நமக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 6 3s are 18, 6 2s are 12, 30 ஒரு 30 60 மார்க் 1 மார்க் இல்லாமல் 1 மார்க் புக் பேக் மட்டும் ஒரு 15 வச்சா கூட 75 90க்கு 75 இதை தான் எதிர்பார்த்தீங்க. ரொம்ப சூப்பராக எடுக்கலாம் சரிங்களா. இதுக்கு மேலேயே கூட எடுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு சாப்டரில் இந்த சம்ஸ் கண்டிப்பாக வருவான்னு கேட்டால் டவுட்டு தான். ஏன்னா நான் கொடுத்துருக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு 5 சம் தான். 1.4ல் அந்த கிராமர் ரூல், இது ரேங்க் மெத்தட், காஸ் எலிமினேஷன் மெத்தட், 1.6ல் லாம்டா மியூ, 1.7ல் கெமிஸ்ட்ரி பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் சம் பார்த்துக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு அது வந்துட போகுது. ஓகே, செகண்ட் சாப்டரில் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். 2.4ல் சம்ஸு, 2.14 எக்ஸாம்பிள், 2.15 இதெல்லாம் நீங்கள் போட்டுருவீங்க. 2.5 2.6ல் இமேஜினரி, 2.7ல் ஆர்குமெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 2.8 இது எல்லாமே கிராஸ் சீரீஸில் போட்டாச்சு. ஸோ செகண்ட் சாப்டர் படிச்சிங்கன்னா எஸ்கேப்பு. தேர்டு சாப்டரில் 2 சம் தான். 3.4ல் 1 2 எக்ஸாம்பிள் ரிலேட்டடாக போட்டு பாருங்கள். 3.5ல் 5 6, 4.5லையும் அப்படி தான். ஃபோர்த்து சாப்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே செக்ஷன் தான். இதில் இருக்க சம்ஸ் எல்லாமே நம்ம வந்து கிராஸ் சீரீஸில் போட்டிருக்கோம். ஸோ 5 6 7 8 9th 4th 1 மட்டும் 10th அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து இதில் பார்த்துக்கோங்க. இவ்வளோ தாங்க. ஃபஸ்ட்டு 4 சாப்டரில் உங்களுக்கு 5 மார்க்ஸ் முடிக்கிறதுனா அவ்வளோ பெரிய பிரச்சனை வராது, ரொம்ப ஈஸி. 5.1ல் 2 சம் சர்க்கிள் ஈக்குவேஷன் கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க. 5.5ல் உங்களால் முடியலாம் 1 2 3 7 8 9 அதாவது படிச்சுக்கிட்டு எக்ஸாம்பிளில் 3 பார்த்தா போதும். 5 மார்க்கில் இது ஓகே. அடுத்தது 6th சாப்டர். 5th சாப்டர்லையும் 6th சாப்டர்லையும் கண்டிப்பாக 2 5 மார்க் கன்ஃபார்ம் வரும். அதனால 5th சாப்டர் 6th சாப்டர் ஒமிட்டே பண்ண மாட்டோம். 6th சாப்டர் எவ்வளோ பாருங்கள். 6.1ல் 9 10 எக்ஸாம்பிள் 6.3 6.5 6. இது என்னன்னு சொல்லுங்கள். காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆல்பா, அந்த 4 தியரம் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் ட்ரையாங்குலர் கன்க்ரண்ட். 6.7 பிளேன் ஈக்குவேஷன், வெக்டர் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவல் பிளேன் ஈக்குவேஷன் கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் வரும். நீங்கள் என்ன தலைகளாக குதிச்சாலும் அது தப்பாக போடுறேன்னா அட்லீஸ்ட் அந்த ஃபார்முலாவாவது படிச்சிரு, வேறு வழியே கிடையாது. அதுலேருந்து ஒரு சம் வரப்போகுது. ஓகேவா? அது போக எக்ஸைஸ் 6.3ல் 4th 1ல் 2 சப்டிவிஷன் இருக்குது, அதையும் பார்த்து ஈஸி. அவ்வளோதான். 6th சாப்டரில் 2 5 மார்க். 7th சாப்டர்லையும் 2 5 மார்க் வரும். ஆனால் நமக்கு ஒன்று தான் எழுத முடியும் நினைக்கிறேன். நம்ம கொடுத்ததில் நான் கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன் லாஸ்ட் மினிட் கொஸ்டின். 7.1ல் 8 9 10 அவ்வளோதான். எக்ஸாம்பிள் 4 எக்ஸாம்பிள். 7.2ல் ஒரு 4 3 எக்ஸாம்பிள் 10வது சம்மு. எக்ஸைஸ் 7.8ல் பாருங்கள் 5 6 7 8 9 12 10 எக்ஸாம்பிள் 7.65. எக்ஸைஸ் 8.7 அதாவது 7th சாப்டர் இவ்வளோ தான். ஸோ இது எல்லாருமே தரவாக படிச்சிருப்பீங்க மிட்டமுக்கே, ஏன்னா இது ஈஸி. 8.7 யூலரஸ் தியரம் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. 9.8 இதை விட்டா 8.7 முடித்தா 9.8 தான் இன்டெக்ரலில். 1 5 6 7 8 9 10 எக்ஸாம்பிளில் இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே ஏரியாவில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு சம்.
அதே மாதிரி 9.3ல 2ல் 10, 9.26, 9.27, 28, 29, 30 இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எக்ஸசைஸோட பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 10.8 ஷார்ட்டாக ஒரு 5 மார்க் வருது. ஸோ 1, 2, 5, 6, 9 அட்லீஸ்ட் இந்த 5 சம் நான் கிராஸ் சீரீஸ்லேயே போட்டாச்சு, போடுங்க. எக்ஸாம்பிள் 10.28, 10.27, 10.29. ஸோ ஒரு வேளை ஃபஸ்ட்டு 10 சாப்டர் இருக்குன்னா இது போதும். 11th சாப்டர் 12th சாப்டர் இருக்கிறவங்களுக்கு 11.2ல 6th சம் எக்ஸாம்பிள் 11.10 அந்த டப்பா மட்டும் போதும். அவ்வளோதான். நான் 11th சாப்டர் வேறு உங்களை தொந்தரவே பண்ணல. ஆனால் 12th சாப்டரில் கட்டாயமாக 12.1ல் 8, 9, 10 எக்ஸாம்பிள் 12.9, 12.10 இந்த 5 சம் விட்றவங்க நீங்கள் ஏமாளின்னு சொல்லுவேன். இந்த 5ல் ஒன்று வரப்போகுது. யாருக்கு? 12th சாப்டர் இருக்கிறவங்களுக்கு. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் 12th சாப்டர் இல்லையோ அவங்களுக்கு தேவையில்லை 11, 12. ஓகே, 12.2ல் ட்ரூத் டேபிளை பார்த்துரு. பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரூத் டேபிளை பார்த்துரு. ஓகேவா? ட்ரூத் டேபிள் ஒன்று வரப்போகுது. 6லேருந்து 15 பேசிக்ஸ் நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில். இப்போ இதெல்லாம் படித்தா 5 மார்க்ஸ் எவ்வளோ சார் எழுதலாம் அப்படின்னு கேட்டால் 5 மார்க்ஸ் கட்டாயமாக 7 எழுதலாம் நான் சொல்லுவேன். ஆனால் மிஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த மாதிரி சூழ்நிலை என்ன வேணாலும் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். 6 எழுதலாம், அதனால தான் 6ன்னு சொன்னேன். ஸோ இப்போ ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை மட்டும் பண்ணிங்கனாலே போதும். எனக்கு தெரிஞ்சு 10 சாப்டர் தான் இருக்கும் சில டிஸ்ட்ரிக்கு தான் 12 சாப்டர், சில டிஸ்ட்ரிக் 9, 10 இல்லை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது 2 மார்க் 3 மார்க் சாப்டர் 1 பாஸ் பண்ணுறதுக்கு என்ன சார் வழி? அது கடைசியில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாப்டர் 1, சாப்டர் 3 இந்த சாப்டர் 1ல் ஒரு 2 மார்க் 3 மார்க் வந்துடும். 1.1ல் கட்டாயமாக ஒரு சம் வந்துடும். 1.2ல் ரேங்க்கு, காஸ் ஜார்டானு அந்த மைனர் மெத்தட் ரொம்ப ஈஸி. ரேங்க் கண்டுபிடிக்க தெரிஞ்சால் ஒரு 2 மார்க் 3 மார்க் ஒரு 3 மார்க் கன்ஃபார்ம். 1.3ல் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் கன்ஃபார்ம் 1. 1.4ல் கிராமரில் குட்டி சம் ஈஸி. 1.6ல் 1ல் 3rd இது வந்து நோ சொல்யூஷன் சம். ஸோ இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் ஒரு 1 மணி நேரம் உட்காந்தா போட்டுடலாம். சாப்டர் 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3.1ல் மட்டும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஈஸி தான். இது எல்லாமே பேசிக்ஸான சம் தான். 3.2 பாருங்கள், எல்லாமே ஈஸி. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது தான். 3.10லேருந்து 13 வரைக்கும் எல்லாம் பார்க்கணும். ஸோ அடுத்தது 3.3 அதில் வந்து 2 சம் தான் எக்ஸாம்பிள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 3.5ல் 1ல் 1, 4th 6th 3.6ல் ஃபுல் வித் எக்ஸாம்பிள். இந்த 3rd சாப்டர் படிக்கிறனால ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் எழுதிடலாம். ஏன்னா சின்ன சாப்டர் உங்களால் முடிக்க முடியும். சாப்டர் 4 பாருங்கள், 4.1 சைனோட கான்செப்ட் ஈஸி. 4.2 நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ட்ரா sine curve, cos curve and tan curve. Sine inverse curve, cos inverse curve, tan inverse curve. இந்த டயக்ராமில் 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? கர்வ் டயக்ராம் பார்த்துக்கோங்க. அண்ட் 4.2ல் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. காஸில் 4.3ல் டேனில் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து வித்தின் ஒரு 1.5 ஹவர்ஸில் பார்த்துடலாம். அந்தளவுக்கு ஈஸியான சாப்டர்ஸ். 4.4ல் இந்த 3 எக்ஸசைஸ் தெரிஞ்சால் ஈஸி. மொத்தமாகவே சம்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. நீங்கள் செகண்ட் வால்யூம் படிக்கிறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு 3 சாப்டர் படித்தாலே உங்களால் 3 2 மார்க் 3 3 மார்க் எழுத முடியும். சாப்டர் 7 ஏன்னா மிட்டமில் படிச்சிருக்கீங்க, அதனால் கொடுத்துருக்கேன். நிறையாலாம் கொடுக்கல. 7.1ல் ஒரு 3 சம் பார்க்குறோம். 7.2ல் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது. ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன் எக்ஸாம்பிள் 7.12 ஈஸி தான். 7.3ல் ரோல்ஸில் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். லக்ராஞ்சி கொடுக்கவே இல்லை நான். எக்ஸாம்பிளே 3 சம் தான். மெக்லாரனில் கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு 1ல் 6 சப்டிவிஷனையும் பார்த்துருங்க. 7.5ல் எல்லா பிட்டால் ரூல்லையும் அப்படி தான். ஃபஸ்ட்லேருந்து 7 சம் வரைக்கும் நல்லா பாட்டு. பவர் டைப் கூட விட்டுரு. எக்ஸாம்பிளில் 7.33லேருந்து 7.37 வரைக்கும் எல்லாமே பார்க்கவே ஏதோ ஒரு சம் கேட்டால் விட்டுறீங்க. அதில் எல்லா பிட்டால் ரூலில் எவ்வளோ ஈஸி. 7.6ல் அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமாவில் 1, லோக்கல் எக்ஸ்ட்ரீமா அதாவது மோனோட்டோனிசிட்டியில் 1. எக்ஸாம்பிளில் இதெல்லாம் பார்த்துக்க. இது 2 மார்க் கூட இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்குறேன். 7.8ல் 1 2 3 அது ஃபஸ்ட்டு 3 சம்மே ஈஸி தான். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாப்டர் 7லையும் ஒரு 2 மார்க் 3 மார்க் எழுத முடியுமான்னு கேட்டால் டவுட்டு தான். நான் கொடுத்தது இம்பார்ட்டன்ட். ஒரு 2 மார்க் எழுதுனா ஒரு 3 மார்க் எழுத முடியும் போகலாம். லக் இருந்தால் 2மே எழுதலாம். அடுத்த சாப்டர் 8 இதில் ஷார்ட்டாக எழுதிடலாம். 8.1ல் இந்த 7 சம் பார்த்துட்டு 8.2ல் எல்லாமே சப்பை தான். 8.4ல் 3rd 4th ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8.5ல் ஃபுல் வித் எக்ஸாம்பிள். அவ்வளோதான். 8th சாப்டர்லேயே ஒரு 2 மார்க் 3 மார்க் எழுதலாம். இப்போது 9th சாப்டர் ஸ்கிப் பண்ணிவிடு, 6th சாப்டர் ஸ்கிப் பண்ணிவிடு, 5th சாப்டர் ஸ்கிப் பண்ணிவிடு. இதில் 10th சாப்டர் மட்டும் நல்லா 10.1 உனக்கு வந்து ஆர்டர் டிகிரி எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்க தெரியணும் பொதுவாகவே. சரிங்களா? அதில் இந்த முக்கியமான 4 சம் பார்த்துக்கோங்க. 10.2ல் 2 கணக்கு தான். என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தா உங்களுக்கே ஈஸியாக இருக்கும். ஏன்னா 10.8ஓட கான்செப்ட். 10.3ல் டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் வரப்போகுது. அது இந்த கொஸ்டின் தான் வருமானு கேட்டால் கிடையாது.
ஷார்ட்டாக வரப்போகுது. இந்த கொஷின் தான் வருமானு தெரியாது, ஓன் கொஸ்டின் கூட கேட்கலாம். ஆனால் இதெல்லாம் அடிக்கடி கேட்குற கேள்விகள். இது கூட ஓன் கொஸ்டின் கேட்டால் கூட எப்படி போடணுங்கிறது தெரிஞ்சால் போதும். அதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்னு அடித்து பாருங்கள், வந்தால் வரும். ஓகே, 10.4லையும் அதே மாதிரி தான். இதில் மிஸ் ஆனால் இதில் தான் வரும். 10.5 இதை விட்டா அதுக்கப்புறம் 10.5 எவ்வளோ இருக்குது? 3 சம்மு. 4th ஃபஸ்ட் ஒன், 4th ஒன். எக்ஸாம்பிள் 10.11, எக்ஸாம்பிள் 10.22. இதில் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க? 10th சாப்டர் பார்த்து பயந்து ஓடுறீங்க, பட் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எடுத்து இன்றைக்கி நீங்கள் முடிக்கிறீங்க. இது 3 எக்ஸசைஸ், ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ரைட். அடுத்தது 10th சாப்டரில் எப்படியாவது ஒரு 2 மார்க் 3 மார்க் ஏதாவது ஒன்று எழுதிடலாம். சரி, 11th சாப்டர் யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு 10 சாப்டர் இருக்கோ அது போதும், அவ்வளோதான். இதில் என்னெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா 5, 6, 9 ஸ்கிப் பண்ணிட்டோம். அப்போ பெரிய பிரச்சனை வருமாங்க சார்? ஆமாம். 6th சாப்டரில் அட்லீஸ்ட் ஆங்கிள் பிட்வீன்ஸ் 6.1 ஒர்க் டன் எழுதுட்டா. 6.1ல் ஒர்க் டன் டார்க் அந்த சம்ஸு, 6.2ல் சம்ஸு நான் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கல அந்த சம்ஸு, 6.3ல் இருக்கக்கூடிய சம்ஸு அண்ட் ஆங்கிள் பிட்வீன், ஆல் ஆங்கிள் பிட்வீன்ஸ் இன் 6.5 எக்ஸைஸ் அண்ட் 6.9 எக்ஸைஸ். ஸோ 6.4 எக்ஸைஸ், சாரி 6.4ல் ஆங்கிள் பிட்வீன் லைன், ஆங்கிள் பிட்வீன் லைன் பிளைன், ஆங்கிள் பிட்வீன் 2 பிளைன். ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் டைம் இருந்தால் பார்த்துருங்க, பட் இதுலேருந்தே போதும். இப்போ 11th சாப்டர் இருக்கிறவங்களுக்கு 11.1ல் ஃபுல்லாக பார்த்துருங்க. 11.2ல் 145, 11.3ல் கே கண்டுபிடிக்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோ. கே மட்டுமாவது கண்டுபிடிக்கிற மாதிரி, அவ்வளோதான். 11.5ல் 1, 2, 3, 4, அவ்வளோதான். 12th சாப்டர் எல்லாருமே பார்க்கணும், யாருக்கெல்லாம் இருக்கோ. ஃபஸ்ட் எக்ஸசைஸில் 1, 2, 3, 6, 7, 12.1 எக்ஸாம்பிள், 12.6, 12.8 இவ்வளோ தான். சாப்டர் 2 பாருங்கள், கடைசியாக வச்சுருக்கிறேன். அதில் 2.78 ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் சொல்கிறது முடியாத பசங்களுக்காக. 2.3ல் 1, 2, 3, 2.4ல் 3, 4, 5 எக்ஸாம்பிள். இதுலேருந்து ஒரு 2 மார்க் 3 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. 2.5லே ஸ்கொயர் ரூட் கான்செப்ட், மாடுலோ கான்செப்ட் ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. மாடுலஸ் கான்செப்ட் 2.7, 2.12, 2.16 இதெல்லாம் ஈஸி. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி போட்டு பார்த்துட்டு 2.6ல் சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். 5th, ஃபஸ்ட் ஒன், 3rdல 3rd, 4th இதெல்லாமே ரொம்ப ஈஸி. எக்ஸாம்பிள் 2.21. ஸோ சாப்டர் 2ல் இதை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு 2 மார்க்கோ 3 மார்க்கோ எழுத முடியும். ஸோ நான் சொல்கிற விஷயமாவது பாருங்கள். ரொம்ப அதிகமாக பார்க்க முடியலன்னா இதையாவது பாருங்கள். இல்லைனா கஷ்டம்தான். இது வரும் அது வரும்னு சொல்லிட்டு தியரி சப்ஜெக்டில் சொல்கிற மாதிரி சொல்ல முடியாதுங்க, அந்த மாதிரி தான் வருங்க. ஸோ அப்போ முதல்ல நான் சொன்ன மாதிரி ரொம்ப வீக்காக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டர் 12th சாப்டர் படிச்சுக்கோ. இன்கேஸ் உங்களுக்கு 12th சாப்டர் இல்லைனா ஃபஸ்ட்டு சாப்டர், 3rd சாப்டர், 8th சாப்டர், 4th சாப்டர் இந்த நாளையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டைம் இருந்தால் 2nd சாப்டர். ஓகே, ரொம்ப வீக்காக இருந்தால் நான் சொல்கிறேன் 2 மார்க் 3 மார்க். ஆனால் 5 மார்க்கு ரொம்ப வீக்காக இருந்தால் சார் நான் ஃபெயில் ஆகிடுவேன், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு வழி சொல்கிற மாதிரி எதுலேருந்து கன்ஃபார்மாக வரும்னு சொல்கிறேன், அதை மட்டும் போட்டுப்பார். இந்த 2nd சாப்டரில் இருக்க சம்ஸ் எல்லாத்தையுமே போட்டுப்பார். அப்புறம் 3.5 போட்டுப்பார். 4.5ல் இருக்கிற எல்லா சம்ஸையும் போட்டுப்பார். 5.5ல் இருக்கிற எல்லா சம்ஸையும் போட்டுப்பார். தப்பே கிடையாது. இதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. 6th சாப்டரில் அந்த தியரம் கன்ஃபார்மாக இந்த செக்ஷனில் போட்டுப்பார். இதுலேருந்து அட்லீஸ்ட் ஆன்சர் வராது, கரெக்டாக போட்டால் தான் ஆன்சர் வரும். ஃபார்முலா கரெக்டாக படித்து கரெக்டாக போட்டிங்கன்னா போடுங்க. 7th சாப்டரில் நீ எல்லாத்தையும் விட்டுரு, நீ எதுவுமே போட வேண்டாம். 8.7 போட்டுப்பார். அடுத்து 9th சாப்டர் 10th சாப்டர்லாம் வேண்டாம், 10.8 போட்டுப்பார். இன்கேஸ் உனக்கு 11th 12th இருந்ததுன்னா 11th 2 சம் தான் சொல்லியிருக்கேன் பார்த்துரு, 12th 5 சம் தான் சொல்லியிருக்கேன் பார்த்துரு. அவ்வளோதான், 5 மார்க்ஸ். அது போக அந்த ட்ரூத் டேபிள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு கொஸ்டின் வரும், எழுதிடலாம். ஓகேவா? ஸோ அதனால் ஃபெயில் ஆக சான்ஸ் இல்லை. இல்லை சார் இன்னும் கம்மி பண்ணி சொல்லுங்கன்னா அதுக்கு நான் ஆள் இல்லை. கன்ஃபார்மாக அந்த தீரமும் ட்ரூத் டேபிளாவது படி பாஸ் பண்ணிடலாம். தீரம் அந்த காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா மீன் அந்த தீரமும் ட்ரூத் டேபிளாவது படி பாஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் 75+ எடுக்கிற மாதிரி 90க்கு ஒரு அருமையான பிளான். இது நீங்கள் எப்படி வேணாலும் படிச்சுக்கலாம். இது படித்தாலும் 80+ எடுக்க முடியும் என்னால் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் பிளான் பண்ணி படிச்சுக்கலாம். நான் எல்லா விதத்துலையும் சொல்லிட்டேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. அண்ட் ஆல்சோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பசங்களுக்கு தெரியறதில்ல என்ன படிக்கணும்னு. இதையாவது படிச்சிங்கன்னா போதும். கன்ஃபார்மாக நம்ம கிராஸ் சீரிஸ் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் இந்த 5 மார்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். 2 மார்க் 3 மார்க்கு ஒரு வழி உண்டாக்கியிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. தேங்க்யூ.